ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து லைவ் வரலாமா வேணாமான்ற போல் போட்டிருக்கோம். உடனே இந்த போல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம லைவ் வரலாம் அப்படின்னாக்கா, இந்த வீக்கெண்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பிளஸ் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உடனே இதில் வந்து பார்ட் ஆயிடுங்க. இது வந்து ஃப்ரீ சேனல் தான். இந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். இன்னைக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து டேவ் ஆக்ஸலரேட்டட் ஐபிஓ இந்த ஐபிஓ பற்றி தான் வந்து பார்க்க போதும். இந்த ஐபிஓவில் வந்து இவங்க வந்து எவ்வளோ வந்து இதுக்கு வராங்க, எவ்வளோ ஐபிஓ சைஸு, ஸோ இதோட அலோகேஷன்ஸ் எப்படி, இதில் ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ, இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, அண்ட் ஃபைனலாக நான் வந்து இதில் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம பார்க்க போதும். நண்பர்களே, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 60 டே சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுன்றது அந்த சேலஞ்ச். பார்க்கலாம் இந்த சேலஞ்சில் நான் வந்து வின் பண்ணுறேனா இல்லை லூஸ் பண்ணுறேனா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக்அவே வந்து நான் ஒரு கிவ் அவே வந்து நான் தரேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே. கம்பெனியோட ஓவர்வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து நார்மல் இதுதான். நம்ம ரீசென்ட் டேஸ்ல ஐபிஓ நெறைய போட்டிருந்தோம். ஐபிஓ வீடியோஸ். அதே மாதிரி தான் இவங்களும் வராங்க. இவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸ்பேஸ் ஆப்பரேட்டர்ஸா இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து டயர் 2 மார்க்கெட்லயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஆப்பரேட்டர்ஸா இருக்காங்க. ஸ்பேஸ் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இவங்களுடைய கீ சர்வீசஸே வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஐடி கம்பெனிஸ் அண்ட் சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் செட்டப் பண்ணி தருது. இப்போ வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் செட் பண்ணி தருது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான டெக்னாலஜி சப்போர்ட் ப்ரொவைட் பண்றது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அசெட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி தராங்க. அதாவது கம்ப்யூட்டர் அதெல்லாமே வந்து ரெண்ட் குடுக்குறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இவங்களுடைய மேஜர் இதுவா இருக்கு. பிசினஸ் செக்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேசஸ், கோவொர்க்கிங் ஸ்பேசஸ், ஒரு சில டிசைன் அண்ட் எக்ஸிகியூஷன் சர்வீசஸ் பண்ணி தராங்க. பேரோல் மேனேஜ்மெண்ட், அதாவது இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பேரோல் வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே வந்து பேரோல், அதாவது மாசம் மாசம் சேலரி வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்றதுனால இந்த மீட்டிங் ரூம்ஸு, அந்த கம்பெனிக்குள்ள பேசிக்கிறதுக்கான ஒரு மொபைல்ஸ் இல்லைனாக்கா வந்து டெலஃபோன்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் ஐடி அண்ட் ஐடிஎஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் பிரசன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய மார்க்கெட் பிரசன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நண்பர்களே. அவங்களுடைய டயர் 1 டயர் 2 மார்க்கெட்ஸ்ல வந்து சூப்பராக இருக்காங்க இந்தியாவில். இந்தியாவில் எந்தெந்த ரீஜன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, டெல்லியில் இருக்கிற என்சிஆர், ஹைதராபாத், மும்பை, பூனா, அகமதாபாத், காந்தி நகர், இந்தோர், ஜெய்ப்பூர், உதய்பூர், ராஜ்கோட் அண்ட் வடோதரா அப்படின்ற இடத்துல எல்லாத்துலயுமே உங்களோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. கிளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸாக தான் இருக்காங்க அண்ட் எம்என்சிஸ் இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸும் இவங்க வந்து விட்டு வைக்கல. அங்கேயுமே உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து இவங்க வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது 250 மெம்பர்ஸ், 250 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அண்ட் 28 சென்டர்ஸ் இருக்கு. 11 சிட்டிஸ்ல இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. அப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் அவங்க மேனேஜ் பண்றது 14,144 சீட்ஸ் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. மொத்தமா பில்டிங் ஏரியா பார்த்தோம்னாக்கா, 8,60,522 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இவங்களோட பில்டிங் ஏரியா வந்து இருக்கு. இவங்களோட ஐபிஓ வந்து எப்போ வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, 10ஆம் தேதி செப்டம்பர் 10 வந்து வராங்க. க்ளோஸ் ஆகுது வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி அதுக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து ரூ. 56லேருந்து ரூ. 61 இருக்கு ஒரு ஷேருக்கு. அண்ட் இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுன்றதுனால நம்ம வந்து ரூ. 61 பிரைஸ்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு லாட்டரி பேசிஸ்ல அலாட்மெண்ட் கிடைக்கும். இஷ்யூ சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 143 கோடியா இருக்காங்க. மார்க்கெட் லாட் வந்து 235 கோடி. நீங்க ஒரு ரீட்டெயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றீங்க அப்படின்னாக்கா 14,335 தான் மினிமம் இருக்கணும். இவங்க வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சில தான் வந்து லிஸ்ட் டவுன் ஆக போறாங்க. அண்ட் இவங்களுடைய அடுத்து வந்து நம்ம வந்து 2,00,000லேருந்து 10,00,000க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 14 லாட் நீங்க போட்டீங்கன்னாக்கா 2,690,000 வரும். அண்ட் பிக் ஹெச்என்ஐ லாட்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து 10,00,000க்கு மேலே வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து 70 லாட் அவங்க அப்ளை பண்ணணும். 10,03,450 வருது நண்பர்களே. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னாக்கா இப்போ ஷேருக்கு வந்து ரூ. 2 இருக்காங்க. ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து இப்போ வந்து 49.8% 8 கிட்ட இருக்கு. ஸோ இவங்க வந்து ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து 36.8% மாறிடும். அலாட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 செப்டம்பர் தான் அலாட்மெண்ட். ரீஃபண்ட் இல்லைனாக்கா ஷேர்ஸ் வந்து நம்மளோட டிமெட்ல ஆடப் ஆகுது வந்து பார்த்தோம்னாக்கா 16 செப்டம்பர் தான் இருக்கு. லிஸ்டிங் வந்து இவங்க வந்து 17ஆம் தேதி வராங்க. இவங்க 143 கோடி கிட்ட ஐபிஓ வராங்க. அந்த ஃபண்டை என்ன பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நியூவா வந்து அவங்களுடைய நியூ சென்டர்ஸ் அண்ட் நியூ ஒர்க்கிங் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 73 கோடியும், ஆல்ரெடி இருக்கிற கடனை வந்து அடைக்கிறதுக்கு 35 கோடியும், ரிமைனிங் வந்து ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
இவங்க இதில் நம்ம வந்து அலோகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பைஸ்க்கு வந்து 75%, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15%, அதாவது பெரிய பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வெறும் 10% தான் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய அசட் வந்து 2023லேருந்து 25 நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்களோட அசட் வந்து டபுள் ஆயிருக்கு. 282 கோடியில இருந்து 540 கோடியா ரீச் பண்ணியிருக்காங்க. இன்கம் வந்து பார்த்தோம்னா 71 கோடியில இருந்து 178 கோடியா உயர்ந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்மே வந்து 2 வருஷம் முன்னாடி லாஸ் மேக் பண்ணவங்க இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷமும் இவங்க வந்து ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இபிட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா 30 கோடியில இருந்து 64 கோடியா போய் இப்போ வந்து 80 கோடியா உயர்ந்திருக்கு. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இதுங்க. அண்ட் இபிட்டான்றது வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்குலாம் முன்னாடி ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் அண்ட் டிப்ரெஷன் அமார்டைசேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நெட்ஒர்த் வந்து பார்த்தோம்னாக்கா 1.22 கோடியா இருந்தவங்க இப்போ வந்து 55 கோடி கிட்ட உயர்ந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பாரோயிங்ஸ்மே வந்து உயர்ந்திருக்கு நண்பர்களே. 130 கோடி கிட்ட கம்பெனியில் வந்து கடன் இருக்கு. அண்ட் அந்த கடனில் 35 கோடி அடைக்கிறதுக்கு தான் இந்த ஐபிஓவும் அவங்க வராங்க. இவங்களுடைய கீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸோ ஒரு டயர் டூஸ் மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து சூப்பராக இருக்காங்க. ப்ளஸ் வந்து லீடர்ஷிப் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஒரு லார்ஜர் ஸ்பேஸ் ஆப்ரேட்டர் தான் இருக்காங்க. இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து பேன் இண்டியாலேயே வந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு. ஓவரால் பேன் இண்டியாவில் இருக்கு. ப்ளஸ் வந்து இவங்களோட ஆக்குபென்சி ரேட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்க்கும்போது இன்டிகேட்டட் பிளாட்ஃபார்ம் அப்ரோச்சில் தான் வராங்க. அதாவது அவங்க வந்து வெறும் ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் தராம அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட்டும் பண்றாங்க. ப்ளஸ் வந்து ஸோ ஐடி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என் டு ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி கம்பெனிகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ்மே சூப்பராக இருக்கு. அண்ட் இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து நல்ல டீப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த கம்பெனிக்கான பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம யூஸ்வலாக பார்க்குறது அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தோன்னாக்கா 15% கிட்ட இருக்குது ஆஸ் ஆன் 8ஆம் தேதி 8th செப்டம்பர். ஸோ இது வந்து நாளுக்கு நாள் போகும் பட்சத்தில் இது வந்து ஏதவும் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இது வந்து நம்ம எப்படி போகுது அப்படின்றத. லிஸ்டட் பிஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற ஹவிஃபி ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் வந்து வராங்க, ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங் வராங்க, அண்ட் இண்டிக்யூப் ஸ்பேசஸ் வராங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ரீசெண்ட் டேஸில் ஐபிஓ வந்தவங்க தான். ஸோ இதில் வந்து பி ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்க 2 பேரும் நெகட்டிவ் பி ரேஷியோ, அதாவது லாஸ் தான் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அவிஃபி ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் வந்து 61 பியில் இருக்கு. அண்ட் ஏர்னிங்ஸ் per ஷேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவிஃபீஸ் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து 9.75 இருக்காங்க. அண்ட் டேவ் ஆசல்ட்ரேட்டர்ஸ் வந்து 27 பைசா கிட்ட பண்ணி இவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. மிச்சம் 2 கம்பெனி பார்க்கும்போது லாஸ் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபைனல் டிசிஷன்ஸ் நான் அப்ளை பண்ண போறேனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணலான்ற டிசிஷனில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லா அக்கௌண்ட்லையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் இந்த ஐபிஓடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 5%க்கு கீழே போகும் பட்சத்தில் நான் அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை நான் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணுவேன். அந்த டைமில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பெட் வந்து எடுக்கலாம் இந்த இதில். அண்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் அது லிஸ்டிங் கெயினுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேனா இல்லையான்றதை நான் வந்து ஃபைனல் டேயில் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து என்னுடைய கமெண்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலனாக்கா அந்த டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ஐபிஓ பற்றின வீடியோவும் போட போதும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஐபிஓ வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எதனாச்சும் வந்து ஸ்டாக் அது எனிதிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.